எப்படி சாமி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பூவாழை புட்டு. என்ன எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? அதில் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் ரவை, ஒரு 2-3 ஸ்பூன் கீ போட்டுட்டு நல்லா ஒரு காப்பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. அது வறுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுருந்தாங்க. அந்த ஆறின மிக்சரில் நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, பனானா ஒரு 3 பனானா ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பெரிய பனானாவாக இருந்தால் 2 பனானா ஆட் பண்ணால் போதும். அதில் எனக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு சுகர் கொஞ்சம் மைல்டாக இருக்கணுங்க. ஸோ எனக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை போதும். அப்புறம் ஒரு அரை கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கணுங்க. அதையும் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளுங்க. ஏலக்காய் தூள் நான் அரைக்க மறந்துட்டேன். ஸோ நான் அதை இடிச்சிட்டு அந்த சீட்ஸ் மட்டும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுவும் உள்ளே போட்டு எல்லாமே நல்லா ஒரு மாவு பதம் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதெல்லாம் மிக்சர் எடுத்து வச்சதுக்கப்புறமா இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுக்கணுங்க. தண்ணி கொதிக்கிறது அந்த தண்ணி ஆவி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அந்த வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த டோ இருக்கு இல்லைங்களா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டோ, அதை அந்த வாழை இலைக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி இட்லி சட்டியில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணுங்க. அவ்வளோதான். வேக வச்சு எடுத்தால் நம்ம பூவாழை போட்டு ரெடிங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.